என்னடா படம் ஆரம்பத்திலேயே பாட்டு போடுறாங்களேன்னு பார்க்குறீங்களா? நம்ம கதை அப்படி. ஆனால் நம்ம குடும்பம் அப்படி கிடையாது. வாங்க நம்ம குடும்பத்துக்குள்ளே போவோம். இதோ உட்காந்து சீரியஸாக ஒர்க் பண்ணுறாரே, இவர் தான் நம்ம கதையோட அப்பா. உலகமே அழிஞ்சாலும் இவர் ஒர்க் பண்ணுறதை நிப்பாட்ட மாட்டார். 24 மணி நேரமும் ஓயாமல் ஃபோனில் ஊரு கதை பேசுகிறாங்களே, இவங்க தான் நம்ம கதையோட அம்மா. நெருப்பாக உட்காந்து படிக்கிறாரே, இவர் தான் நம்ம கதையோட மூத்த பிள்ளை. அரசு தேர்வுக்கு படிக்கிறாராமா. இல்லை படிக்கிற மாதிரி நடிக்கிறாராம். 10 பக்கத்தை கிழிச்சு பக்குவமாக எழுதுதே, இது தான் நம்ம கணக்கு பிள்ளை. இல்லை கடைசி பிள்ளை. இப்படி தனித்தனியாக இருக்கிற குடும்பம் கடைசியில் எப்படி ஒன்று சேர போகுதுன்னு தெரியுமா? எனக்கும் தெரியல. வாங்க பார்ப்போம். என்னடி பண்ணுற? நிந்தி பருமினா வீட்டுக்கு போனோமே, அவள் என்னடி அப்படி பார்க்குறா நம்மளை? நகை நல்லா இருந்துச்சு போல், அதை பொறாமடி அவளுக்கு. ரொம்ப பண்ணுறாடி அவள். சரிடி. சரிடி. பசங்களாம் எப்படிடி இருக்காங்க? ஸ்கூல் போகிறாங்களா? எல்லோரும் காஃபி எடுத்துக்கோங்க. ம் 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 சூடாவே இல்லை காஃபி. ஜீனியே இல்லைம்மா. மா மா மேம் வர மேக்ஸில் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. மேக்ஸா ஒன்றும் புரியலை. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்றுமே வர மாட்டுதே. இன்றைக்கின்னு பார்த்து ஒன்றும் வரல. இன்னொரு தடவை தான் ட்ரை பண்ணுவோமே. ஒன்றும் வரல. சரி அப்பாட்ட கேட்கலான்னு பார்த்தா அப்போ லேப்டாப்பே பார்த்துட்ருக்காங்க. சரி அம்மாட்டையாவது போய் கேட்போம். மேக்ஸில் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு, சொல்கிறீங்களாம்மா? சொல்லித்தரம்மா. ப்ளீஸ்மா, இப்போ வேணுமா? அப்புறம் சொல்லித்தரம்மா. ப்ளீஸ்மா. கேட்டால் ஏதாச்சும் சொல்கிறாங்களா? ஃபோனே பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா என்னன்னா லேப்டாப்பே பார்த்துட்ருக்காங்க. சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்பயும் ஒன்றும் புரியல. ஒன்றும் வேணாம் போ. சரி கொஞ்ச நேரம் ஃபோனையாச்சும் பார்ப்போம். யாரும் பார்க்கல. அம்மா அப்பா 2 பேரும் பேசாதனால பாருங்கள், இந்த பொண்ணு ஃபோனுக்கு இப்போ அடிமை ஆயிடுச்சு. எப்படி இருந்த பொண்ணு இப்போ இப்படி ஆயிடுச்சு பாருங்கள். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? மணிமேகலை. கடுப்பா இருக்கு, எவ்வளோ நேரம் படிக்கிறது? என்னப்பா படிச்சிட்டியா? பாஸ் ஆகிடுவியா? வேலை கிடச்சிருமா உனக்கு? படிச்சிட்டேன்ப்பா, பாஸ் ஆகிடுவேன், வேலை கிடச்சிரும். சரி படிப்பா. ஹலோ நிதிஷே, எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்கிறா, ஏன்டா ஒரு மாதிரியா பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னடா குடிச்சிருக்கியா? ஒரு மாதிரியா பேசுகிற? எனக்கு ஒரு பாட்டில் மட்டும் வாங்கி கொடுக்குறியா ப்ளீஸ்? பாட்டிலா? அதெல்லாம் என்ன வாங்கி தர முடியாது. நல்லதாண்டா இருந்த, ஏன்டா குடிக்கிற? எனக்கு இருக்கிற மனவழி எனக்கு தாண்டா தெரியும். நீ எனக்கு இப்போ வாங்கி கொடுக்குறலாம் செத்துருவேண்டா. வாங்கி தரலன்னா செத்துருவியா? நான் வாங்கி கொடுத்தாலும் சாவதாண்டா போகிற. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. அரசு தேர்வில் பாஸ் ஆகாததுனால குடும்பத்தோட நம்பிக்கையை உடச்சிட்டோன்னு நினச்சி தப்பான முடிவெடுத்து மதுவுக்கு அடிமை ஆயிட்டா இந்த பையன். பாருங்கள் இந்த பையனை. யார் ரொம்ப நேரமாக கதை தட்டிகிட்டே இருக்கிறது? ஹாய் உள்ளவா.
சரி வா படிக்கலாமா? வந்து உட்காரு. கொஞ்ச நேரம் இரு, வந்துடுறேன். என்ன ரொம்ப நேரமாக பண்ணிக்கிட்டே இருக்க? அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. படிக்கலான்னு வந்தால் இவன் என்ன ஃபோனே பார்த்துட்ருக்கா? ஏன் என் ஃபோன் எடுக்கிற? ஏன் படிக்க தானே கூப்பிட்டான், ஃபோனில் என்ன பண்ணிகிட்ருக்க? ஏன் என் ஃபோனை கீழே தள்ளி போடுற? ஐயோ என் டிஸ்பிளே போச்சு. ஐயோ அது மட்டும்தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. அதையும் இப்படி உடச்சி வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ நான் ஃபோன் இல்லாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஐயோ எனக்கு தெரியாது சரி பண்ணி எடுத்துரும். போ போ போ. சரி நானே சரி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். கரண்ட் வேறு போயிடுச்சா? ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, கரண்ட் வேறு போயிடுச்சா? சரி போய் காஃபி அது போடுவோம். காஃபி குடிக்கலாம் வாங்க எல்லாரும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகணும்னா பஞ்சாயத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. 4 நிமிஷம் உட்காந்து பேசினாலே போதும். இது தாங்க நம்ம கதை. பாய்.